எல்லாம் செய்ய முடியுங்கிறதுனால ஆண்டவருக்கு சகலகலா வல்லவர் தானே, சர்வ வல்லமுள்ள தேவன் தானே. அப்படிதானே ஆபிரகாம் தரிசனமானாரு. எல்லாம் செய்ய முடியுங்கிறதுனால உடனே உடனே எல்லாம் ஆண்டவர் செஞ்சிட மாட்டார். அவர் நினைச்சா பூமிய பாஸ்பமாக்குவார். அவர் நினைச்சா எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல அழிச்சிருவார். மனுஷர்களை வித்தின் செகண்ட் எல்லாம் செத்தப்படமாயிரும். எல்லாம் செய்ய முடிஞ்சதுனால அவர் நினைச்சா சூரியன் பூமி மோத வச்சிருவார். டம்மன் சதுரிற பூமி. அவர் நினைச்சா பூமியை தொங்க விட்டுருவாரு. அந்த தொங்க விட்டுறா பொண்டு விழுந்துரும். எங்க விழுந்து தெரியாது, பொத்துன்னு விழுந்துரும் இந்த பூமி பந்து. ஆமா, ஆண்டரை புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம். எல்லாம் செய்ய முடியுங்கிறதுனால உடனே உடனே எல்லாம் செஞ்சிட மாட்டார். நேரங்காலம் பார்த்துதான் அதே செய்வார். என்ன சொன்ன, நீங்க ஆண்டவரை புரிஞ்சுக்க வேண்டிய அருமையான ட்ரூத். நேரம் காலம் கூடி வர வேண்டாமா அப்படிமாங்க. நேரம் காலம் கூடி வர வேண்டாமா? காலம் மட்டும் வந்தா பத்தாது, நேரமும் வரணும். குறிச்ச காலம் வந்தா போதாது, குறிச்ச நேரம் வரணும். அதான் நேரம் காலம் கூடி வர வேண்டாமா, எல்லாம் கால நேரம் கூடி வர வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் அதுக்கு அர்த்தம். அப்ப தேவன் எல்லாம் செய்ய முடியுங்கிறதுனால உடனே உடனே எல்லாம் செஞ்சிட மாட்டார். நேரங்காலம் பார்த்து தான் செய்வார். ஆண்டவர் நேரங்காலம் பார்க்கறது குறிச்ச காலத்தை, தகுந்த காலத்தை, பொருத்தமான காலத்தை, ஏற்ற காலத்தை, சரியான காலத்தை. நம்ம ஆட்கள் பார்க்கறது நல்ல நேரம் பார்க்கறாங்க. நல்ல நேரம் குறிச்ச காலம் தான் நமக்கு நல்ல காலம், விடிவு காலம். குறிச்ச நேரம் தான் நமக்கு நல்ல நேரம். ஆமென். நல்ல நேரம் பார்க்கறவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. ஆனா குறிச்ச காலத்தை பார்க்கறவர் நம்ம ஆண்டவர். குறிச்ச காலம் என்ன, எது சரியா இருக்கும் அப்படிங்கிறத தேவன் பார்க்கிறார். அதனால உடனுடனே செஞ்சிட மாட்டாரு. எல்லாம் முடியும் அப்படி அதை செய்ய மாட்டாரு. நம்பர் 1, எல்லாம் செய்ய முடியுங்கிறதுனால எல்லாம் செஞ்சிட மாட்டாரு. முதல்ல என்ன சொன்னேன், எல்லாம் செய்ய முடியுங்கிறதுனால உடனே உடனே செஞ்சிட மாட்டான்னு சொல்ல வந்தேன் நான். நமக்கு இப்பயே செய்யணும் இப்பயே செய்யணும் இப்பயே செய்யணும்னு சொல்றோம் இல்லையா, அது சொல்ல வரேன். உடனே உடனே எல்லாம் செஞ்சிட மாட்டானா அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஏங்க உடனே உடனே செய்ய மாட்டாருன்னா அவர் நேரங்களை பார்க்கறவர். புரிஞ்சுக்குங்க. ஜெபம் பண்ணாலும் சரி, வாழ்க்கையில தேவனை எதிர்பார்த்தாலும் சரி, இந்த கூத்தெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அவரை அறிகிற அறிவிலே வளர்றதுல ஒன்னதான் நாங்க பேசிட்டு இருக்கிறேன். ஜெபத்தை ஊக்குவித்தீர்கள், அவரை அறிகிற அறிவை ஊக்குவித்தீர்களா? அவரை அறியாம என்ன ஜெபம் எடுத்து போறீங்க நீங்க? உள்ள அதுல வரும் முடியாதானா? அதனால உடனே உடனே எல்லாம் செஞ்சு தர மாட்டார். நேரங்காலம் பார்த்து தான் செய்வார். நம்பர் 1. 2வது, எல்லாம் அவரால் செய்ய முடிகிறதுனால எல்லாம் செய்ய மாட்டாரு. முதல்ல சொன்னது உடனே உடனே எல்லாம் செஞ்சிட மாட்டாரு. சரி விடுங்க, அவரால் தானே செய்ய முடியும்ல, அப்ப செய்யுங்க, இது செஞ்சு கொடுங்கன்னா செய்ய மாட்டார். எல்லாம் செய்ய மாட்டார். ஏங்க அப்படின்னா சித்தம் இருந்தாதான் செய்வார், மனசு இருந்தாதான் எதையும் செய்வார். வேணுமா வேணாமான்னு பார்ப்பார், தேவையா தேவையில்லையான்னு பார்ப்பார். என்னால எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத வரிசைக்கா 1008 கோலம் போட மாட்டாரு. 1008 கோலம் அப்படி வைக்க மாட்டாரு, வைக்க மாட்டாரு. அப்ப வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் சித்தம்னால வச்சாரு. எல்லாம் செய்ய முடியும் தான் காமிக்கிறதுக்கு வைக்கிறாங்க அவரு. இப்படி புரிஞ்சுக்குங்க. ஒரு படைப்பை பார்க்கும்போது என்னால எல்லாம் செய்ய முடியும்டா பாரா சூரியன், அதுக்காக அவர் படைக்கல. சித்தம் தேவை வச்சார். புரியுதுங்களா? அதனால ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம், சகலகளா வல்லவர் அவரு. அப்படி இருக்கிறதுனால உடனுடனே செஞ்சிட மாட்டாரு, நேரங்காலம் பார்த்து செய்வார். அவர் அப்படி இருக்கிறதுனால எல்லாம் செஞ்சிட மாட்டாரு, சித்தம் இருந்தா செய்வார், மனசுக்கு சரின்னு பட்டா செய்வார், வேணும்னு பட்டா செய்வார், இல்ல செய்யவே மாட்டார். செய்யவே மாட்டார். ஒரு ஆதாம் படைச்சவருக்கு 1008 ஆதாம் படைக்க தெரியாதா? செய்ய முடியாம ஒரு ஆதாம் பாட்டினாரு. அவரால் செய்ய முடியும். சித்தம் அது இல்ல அவருக்கு, மனசு அது இல்ல. அவருடைய சித்தம் ஒரு மனுஷனை படைக்கணும். 1000 மனுஷனை மண்ணை வச்சு படைச்சு போட முடியாதாமா? இதெல்லாம் ஜெபம் பண்றவங்களின் கவனத்திற்கு. ஆமீன் சொல்லுங்க. உடனே எல்லாம் செய்ய மாட்டாரு. ஏன்? நேரங்காலம் பார்த்து செய்வார். எல்லாம் செஞ்சிட மாட்டாரு. ஏன்? சித்தமா இருந்தாதான் செய்வார்.
அவருக்கு மனசுக்கு சரின்னு பட்டா மட்டும்தான் செய்வார், எல்லாம் செய்ய மாட்டார் அவர். ஆமீன் சொல்லுங்க. ஆனா எல்லாம் செய்ய முடிஞ்சவர். அந்த அந்த விஷயத்தை பிரிச்சு புரிஞ்சுக்கங்க. அவர் எல்லாம் செய்ய முடிஞ்சவர். அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட கேரக்டர்ல இருக்கிறாரு. எல்லாம் செய்ய முடியும்டா, அதுக்காக எல்லாம் செய்ய முடியுமாடா? என்னடா எல்லாம் செய்ய முடியும்டா, அதுக்காக போன செய்ய முடியுமா? டைம் பார்க்கண்டா, செய்யக்கூடாது. சூப்பர் டைப். நம்ம சர்வ வல்லவர்கிட்ட இருக்கக்கூடிய அருமையான கேரக்டர், அருமையான ஞானம். நம்ம கத்துக்க வேண்டியது, நாம் அவரை புரிஞ்சிக்க வேண்டியதுல ஒரு பகுதி இது. அவர் இப்படிப்பட்டவர். அதனால ஜெபம் பண்ணும்போது இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப நாம ஒன்னை கேட்டும் அவர் நமக்கு அதை செய்யாம இருக்கிறார் என்றால், முடிக்கிறேன், நாம ஒன்னை கேட்டும் அதை அவர் நமக்கு செய்யாமல் இருக்கிறார் என்றால், ஒண்ணு நேரங்காலம் கூடி வராம இருக்கலாம், அல்லது அவருக்கு சித்தம் இல்லாம இருக்கலாம். இந்த ரெண்டுல ஒண்ணுதான் வச்சிருப்பாரு. திரும்ப சொல்றேன், நாம அவர்கிட்ட கேட்கிறோம் 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இதுவரைக்கும் செய்திட மாட்டேங்கிறாரு, இதுவரைக்கும் அருள மாட்டேங்கிறாரு, இன்ன வரைக்கும் தந்த பாட்டு இல்லை. அப்படின்னா ரெண்டுல ஒண்ணு காரணமா இருக்கும். என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் காரணம், இன்னும் வேலை வரவில்லை. ஏற்ற காலம், குறிச்ச காலம், தகுந்த காலம் இன்னும் வரவில்லை. இல்லைங்க, காலம் வந்துருச்சுங்க, நேரம் இன்னும் வரல. நாங்க சீசன் தாங்க இருக்கிறோம், டைம் இன்னும் வரல. டைம் இல்லை. மாம்பழ சீசன் வந்துடும், ஆனா மாம்பழம் பழுக்கிற நேரம் ஒண்ணு இருக்கு, அப்பதான் பழுக்கும். சீசன் வேற, டைம் வேற. அப்ப நேரமும் காலமும் ஒரு கோட்டில் அமையும் போது ஆண்டவரை செய்வார். காலமும் நேரமும் கூடி கைகோர்த்து ஒரு கோட்டுக்கு வரும்போது ஆண்டவர் வாக்குறுதியை நிறைவேற்றுவார். அதான் ஒரு உற்பவ கால திட்டத்திலே உன்னிடத்துல வருவேன் ஆபிரகாம்கிட்ட பேசுவார். அதான் ஏற்ற காலம், அதான் நேரங்காலம் கூடி வர்றது. நான் உன்கிட்ட வருவேன், அப்பொழுது சாராய் உனக்கு ஒரு பிள்ளைய பெற்றிருப்பாள் அப்படி சொல்லுவார். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப எல்லாம் செய்ய முடிஞ்சவரு, செத்த கற்பத்திலே பிள்ளை கொடுக்கிறவரு, அதுல நேரம், அதான் மேட்ரு. கொடுக்க முடிஞ்சா கொடுக்க வேண்டியதானே, உடனே நேரங்காலம் பார்த்து செய்வார். ஆமென். கத்த நல்லவர். அதனால நாம ஒண்ணு அவர்கிட்ட கேட்டு நமக்கு கிடைக்கலாம். என்ன காரணமா இருக்கலாம் சொல்லுங்களேன்? ஒண்ணு காலம் நேரம் கூடி வராம இருக்கலாம், அல்லது சித்தம் இல்லாம இருக்கலாம். ஆண்டவரே, நான் தேவாலயத்தை கட்டணும் ஆண்டவரே, தேவாலயம் கட்டணும் ஆண்டவரே. நீ கட்டாத, சாலமன் கட்டட்டும். சித்தம் இல்ல, எனக்கு மனசுல தாவிது, சாலமன் கட்டட்டும். ஆண்டவரே, ஒரு முள் எனக்கு குத்துது, நான் 3 முறை உங்கள்கிட்ட கேட்டேன், நீக்கும்படி கேட்கிறேன், இதை வச்சுட்டு ஊழியம் பண்ண முடியல. இல்ல பவுல், நீக்க முடியாது பவுல், கிருபையை தராதுக்கு பாலா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்போ. மனசு இல்ல, சித்தம் இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? முள்ள நீக்க முடியாமையா? முடியாது பவுல்கிட்ட. அது இருக்குப்பா, மனசு இல்லப்பா, சித்தம் இல்லப்பா, அதை வச்சுக்கோ, நல்லது போ. ஆமென். இந்த ரெண்டுல ஒண்ணு காரணமா இருக்கலாம். ஆனா எது காரணம்ட்டு நீங்க அவர்கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமே தவிர நீங்களா தெரிஞ்சுக்க முடியாது. ஃபைனல் பாயிண்ட், என்ன காரணமா இருக்கும்? ஆண்டவர் ரொம்ப நாள் கேட்கிறோம், ஆண்டவர் செஞ்சு தராம இருக்கிற என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நீங்களாம் மண்டை உடச்சு கூடாது. சிஸ்டர் சொல்லுங்க என்னவா இருக்கும், பாஸ்டர் சொல்லுங்க என்னவா இருக்கும், விளங்காது. உங்களை ரூட்டை மாத்தி விட்டுருவாங்க, உருப்படாது. கேட்டது அவட்டனா இதுக்கான விளக்கத்தை அவட்ட போய் கேளுங்க. இப்படியே சுத்தாதீங்க. ரூட் டைரக்ஷன், ரைட் டைரக்ஷன் கிடைக்காது உங்களுக்கு, அவட்ட தான் கேட்கணும். அவட்ட கேட்டீங்கன்னா, தவிதே நீ கேட்ட வேணாம்பான்னு பாரு. அவட்ட கேட்டீங்கன்னா, பவுலே நீக்க மாட்டோமான்னு அவரே சொல்லிடுவாரு. நீக்க மாட்டோமா பவுலே சொல்லுவார் அவரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அதனால புரிஞ்சுக்கணுங்க, ஜெபத்தை குறித்து நாம் புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம், நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அது எப்ப தேவைன்னு அவர் தெரியும். அதை எப்படி தரணும்னு அவர் தெரியும். நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு, நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு அவர் தெரியும். அப்புறம் அது எப்ப தேவைப்படுதுன்னு அவர் தெரியும். அந்த தேவையை எப்படி ஃபில்ஃபில் பண்ணணும், நிறைவேற்றணும், கொடுக்கணும், எந்த மெத்தேடு, என்ன செஞ்சு, அந்த மெத்தேடு, அந்த வழிமுறை, அந்த ரூட் அவர் தெரியும். அதனால யாரும் அவருக்கு பாடம் எடுக்க கூடாது. ஆனா பாடம் எடுக்கிறாங்க. அவருக்கு நாம பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆவலாதி படக்கூடாது. ஐயோ ஆண்டவரே தாங்களே, என்ன அப்படி இருக்கு, அங்க ஒண்ணு வேகாது. ஆண்டவரே தேவைப்படு பாருங்க, தேவைப்படு பாருங்க தாங்க, தெரியும். ஐயோ இப்ப தேவைப்படு பாருங்க,
எனக்கு தெரியும். என்ன உங்களுக்கு தெரியும்? இப்ப தேவை கொடுப்பேன் எனக்கு தெரியும். எப்ப தேவைன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். ஆண்டவரே இதை இப்படி பண்ணி செஞ்சிருக்கலாமே, அழகான வாய்ப்பு இருந்துச்சுல, அழகா இந்த விஷயத்தை முடிச்சுக்கலாமே. ஏய் அது எப்படி செய்யணும் எனக்கு தெரியுன்ற. நீ ஒன்றும் பாடம் எடுக்காது. ஆனா பாடம் எடுக்கிறவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள். அவருக்கு பாடம் எடுக்கிறாங்க. நமக்கு என்ன தேவைன்னு அவர் தெரியும். ஆனா நமக்கு என்ன தேவை நம்ம தெரிஞ்ச அளவின்படி அவர்கிட்ட போராடுறோம். அந்த தேவை எப்ப தேவைன்னு அவர் தெரியும். ஆனா இப்ப தேவைன்னு போராடுறோம். இப்பயே நடந்தா நல்லா இருக்க மாட்டேன். இப்பயே கிடைச்சா நல்லா இருக்க மாட்டேன். டேய் எப்ப தேவை எனக்கு தெரியும்டா. இதை நீங்க இப்படி பண்ணிட்டா சூப்பர் சான்ஸ் ஆண்டவரே. அழகா எப்படி செய்யணும் எங்களுக்கு தெரியும். நீ கத்துக் கொடுக்காது. ஆமே இந்த தப்ப கூலா பண்ணிட்டு இருக்கிறோம். அவருக்கு எழுதி கொடுக்கிறது. என்ன தேவை, இப்ப தேவை, இது இப்படி பண்ணுங்க, நான் போறேன் ஆண்டவரே, செஞ்சு முடிச்சுங்க ஆண்டவரே. நம்ம எழுதி கொடுத்தோம், எழுதி கொடுத்தே இருக்கிறோம். அதனால வாய்க்க மாட்டேன்னு தெரியுது. ஆனாலும் எழுதி கொடுத்தே இருப்போம். நம்ம விடுறதே இல்லை, இதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வேணுமான்னு கேட்காமலேயே உங்களுக்கு அதை தருவாரு. இந்த பஞ்சை எழுதி வைக்கணும். டேய் உனக்கு வேணுமாடா, உனக்கு வேணுமாடா அப்படிலாம் கேட்டலாம் உனக்கு தரமாட்டாரு. உங்களுக்கு வேணுமான்னு கேட்காமலேயே நமக்கு அதை தருவார். நம்ப முடியாத முதல்ல. அதான் திருமணி ஆயிடுச்சியா, உனக்கு வேணுமா, ட்ரெஸ் வேணுமா? ஆமாண்டவர் இந்த அத்தியை நான் சரியா இல்லை, கொஞ்சம் சரி சார் கேட்டாரா, எதுவும் கேட்டாரா? அதான்ட்ட தோல் உடைகளை உண்டு பண்ணி போட்டு விட்டு அனுப்பினார். சரி நான் சொல்றது இப்படி புரிஞ்சுக்கிறீங்க தெரியல. கிறிஸ்தவ புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் சொல்ற வார்த்தை. அதாவது உங்களுக்கு என்ன தேவைன்னு அவர் தெரியும், எப்ப தேவைன்னு தெரியும், எப்படி தரணும்னு தெரியும். சரிங்களா? இப்ப உங்களுக்கு என்ன தேவை எது தேவைன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சுக்கிட்டு என்னடா உனக்கு வேணுமாடா அப்படின்னு நம்மகிட்ட கேட்காமலே தருவார். கேட்காமலே தருவார். நான் அறிஞ்சுக்கிட்ட தெய்வம் இது. அதாவது உனக்கு வேணுமான்னு கேட்காமலேயே உங்களுக்கு அதை தருவார். எதை தருவாரு? எதை தருவாரு? நமக்கு எது தேவைன்னு நினைச்சாரோ உங்களுக்கு தேவை, உங்களுக்கு அதை கேட்காம உங்களுக்கு தருவார். நம்பர் 1, வேணும்னு நீங்க கேட்காமலே உங்களுக்கு தருவார். ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு வேணுமான்னு கேட்காமலே தந்துருவாரு, வேணும்னு நீங்களும் கேட்காமலே தந்துருவாரு. ரெண்டுமே வேற. அவரும் உங்கள்கிட்ட கேட்க போறது இல்ல, நீங்க கேட்கணும்ட்டு உட்காந்துருக்க போறதும் இல்ல. அவரும் உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு பாயசம் ஊத்தவா, ரசம் ஊத்தவா, சோற வைக்கவா கேட்க போறது இல்ல. உங்களுக்கு என்னவோ தருவாரு. நீங்களும் நீங்க வேணும் ரசம் ஊத்துங்க, கொஞ்சம் பாயசம் ஊத்துங்க, கேட்காமலே அவர் தருவார். என்ன சொன்னேன்? அப்புறம் எது கேட்கிறோம்? அதெல்லாம் உங்க இஷ்டம், அதெல்லாம் உங்க இஷ்டம், கேளுங்க. கேட்க வேணா நான் சொல்லவே இல்லை. நீங்க கேட்கறதெல்லாம் உங்க இஷ்டம். ஆனா நீங்க வேணும்னு கேட்காமலேயே தருகிற என் தெய்வம். ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு போகணுமே, நடந்து போயிட்டு இருக்கேனே, கொஞ்சம் வந்து சாப்பிடாதா? சொல்ல தேவையில்லை. கொஞ்சம் சாப்பிடாதா, கொஞ்சம் ரத்தம் சிந்தப்படாதா, நடந்து போயிட்டு இருக்கேனே, சொல்ல தேவையில்லை, கேட்க தேவையில்லை. உங்களுக்கு அது தேவைன்னு அவர் தெரியும். நீங்க வேணும்னு கேட்காமலே உன்னை தருகிறவரு, உங்களுக்கு வேணுமான்னு கேட்காமலே உன்னை தருகிறவரு. நீங்க வேணும்னு உன்னை கேட்காமலே அவர் தர்றவரு, உனக்கு வேணுமாடா அப்படின்னு கேட்காமலே தர்றவரு. இதுக்கு ஆதாரம் சாட்சி எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, விசுவாசி இருக்கிறாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, கடைபிடிக்க மாட்டார்கள். இது எல்லாமே சொல்லுவாங்க, வாயை விட்டே கேட்கல. நான் ஜஸ்ட் நினைச்சேன், செஞ்சுட்டாரு, வாய் விட்டு கேட்கறேங்க, நான் கேட்கவே இல்லை, தந்திருக்கிறாருங்க. எத்தனை சாட்சி இருக்கு? எங்க ஒரு வாரத்துக்கு என்ன கேட்கலங்க, வேணுமான்ட்டு தந்துட்டாருங்க. எத்தனை சாட்சி இருக்கு? வேணுமாடா கேட்கவே இல்லையே, மடியில் வந்து போட்டு போயிட்டாருங்க. என்கிட்ட கேட்க மாட்டேறாருங்க, அவர் ஆசைறாருங்க. எங்க நான் கேட்கணுங்கிற மாதிரி இல்லைங்க, என்னங்க அவரா செய்யறாருங்க. இதான் நம்ம ஆண்டவர். ஆமீன் சொல்லுங்க.